ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 814 ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அடிக்கடி கேள்விப்படுகிற உபனிஷத் கொட்டேஷன் அப்படித்தான் சொல்கிறது. இவற்றுக்கு அகப்படாத நிலை இவற்றால் எப்படி விளக்குவது? அங்கே போன அப்புறம் மனசும் வாக்கும் சரீர பிரக்யமே போய்விடுவதால் இவற்றாலேயே பண்ணும் பாபமும் மட்டுமில்லாமல் புண்ணியமும் கூட இல்லாமல் போய்விடுகிறது. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததை பிடித்து விட்டவன் அப்புறம் நான் ஏன் இன்னென்ன புண்ணியம் பண்ணவில்லை, நான் ஏன் இந்தந்த பாவத்தை பண்ணினேன் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதில்லை என்று அந்த உபனிஷத்திலே சொல்லியிருக்கிறது. செயலை புரிந்து அதற்கான பலனை அனுபவிக்கிற கர்த்தாவாக ஆத்மா இல்லை. அப்படி இல்லாத அதுவே தான் என்று இவனுக்கு தெரியுமாதலால் இப்படி இருக்கிறான். ஆனால் தானே தெரிந்து கொள்ளாத நாம் அவன் மாதிரி சும்மா இருக்க முடியுமா? தேய்த்து சுத்தம் செய்கிற மண், புளி முதலான சாமான்களை சுத்த ஜலத்தினால் அலம்பி அப்புறப்படுத்திய பிறகு இந்த சுத்த ஜலமும் கூட செப்புச் சொம்பில் ஒட்டி கொண்டிருக்க விடுவதில்லை. அந்த ஜலம் இருந்தால் கூட களிம்பு பிடிக்கத்தான் செய்யும். அதனால் ஜலத்தையும் ஒட்ட துடைத்து விட்டே வைக்கிறோம். அப்படித்தான் ஆத்ம ஞான சித்தியை ஒருத்தன் பெற்றுவிட்ட பின் தியானமும் ஆத்ம விசாரம் கூட போய்விடுகின்றன. நன்றாக தேய்த்து ஈரம் போக ஒட்ட துடைத்து வைத்தால் கூட நாள்பட்டால் காற்றிலே கரைந்திருக்கிற வஸ்துக்கள் பட்டுப்பட்டே சொம்பில் பச்சை ஏறிவிடும். அதனால் அடிக்கடி தேய்த்து வைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆத்ம நிஷ்டை விஷயமும் இப்படித்தான். எத்தனையோ சம்சாராதிகளால் சுத்தி பண்ணின பின்பு ஆத்ம அனுபவம் வருவதும் ஆரம்பத்தில் மின்னல் வெட்டுகிற மாதிரி இருந்துவிட்டு மறைந்துதான் போய்விடும். மின்னலுக்கும் மின்னல் கண் கொட்டுகிற மாதிரி இருந்து போய்விடுது என்று கேனோபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. உள்ளே நித்திய நிரந்தர மின்னலாக அது இருப்பதை நாராயண சுத்தத்தில் விரிவாக வர்ணித்திருந்தாலும் அனுபவத்திலே பார்த்தோமானால் அது எத்தனையோ சாதனைகளுக்கும் பிறகு மின்வெட்டு மாதிரி வெட்டு போவதாகத்தான் நீண்ட காலம் இருக்கிறது. அப்படி உள்ளவரை அந்த ஆத்மானுபவ மின்னல் மறைந்த பிற்பாடு ஒரு தரம் தேய்த்து பளிச்சென்று வைத்த சொம்பை மறுபடி தேய்க்கிறது போல அனுஷ்டானங்களையும் மற்ற சத்கர்மா சாதனைகளையும் தொடரத்தான் வேண்டும். இப்படி செய்து கொண்டே போய் முண்டக உபனிஷத்திலே சொல்லியிருக்கிறார் போல கர்மா எல்லாம் நாசமாகி ஹிருதயத்தில் வாசனா முடிச்சு அவ்வளவும் தெரித்து விழுந்த பிற்பாடுதான் ஆத்ம சித்தி சாத்வதமாகிறது. அப்பொழுது சொம்பு செம்பாக இல்லாமல் தங்கமாக ஆகிவிடுகிறது. அப்புறம் களிம்பு பிடிக்காது. தங்கங்கூட காலக்கிரமத்தில் பளபளப்பு குறைந்து மெருகு போட வேண்டியதாகிறது. ஆத்மா அதற்கும் மேலே என்றைக்கும் ஜலிப்பு குறையாத சூரியன் மாதிரி. ரவை சல்லா ஓமை. திருப்பதியில் ரவை சல்லா கட்டளை என்று பழைய கால ராஜாக்கள் ஒன்று வைத்திருந்தார்கள். தற்காலத்தில் அத்தனை அசுத்தத்துக்கும் கோயில்தான் இடம் என்று ஆக்கியிருக்கிறோம். பிரகாரத்தின் பக்கம் போவதென்றால் மூக்கை பிடித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் வருகிறேன், மந்திரி கமிஷனர் வருகிறார் என்றால் அப்பொழுது நடப்பது வேறே. மற்ற நாளில் எப்படி இருக்கிறது என்று பக்தர்கள் துக்கப்பட்டு கொண்டு என்னிடம் சொல்கிறார்கள். பிரகாரத்துக்கு வெளியிலேயே மட்டுமில்லை, சந்நிதிகளிலேயே கொஞ்சம் கூட சுத்தமில்லை. சுவாமி மேலே சாத்துகிற வஸ்திரமே பிடித்துணிக்கும் கேவலமாக அழுக்கேறி இருக்கிறது என்று துக்கப்பட்டு கொண்டு சொல்கிறார்கள். இதே தேசத்தில் நம் முன்னோர்கள் மனசுக்கும் பரிசுத்தி தர வேண்டிய ஆலயம் புறத்திலும் பரமசுத்தியாக இருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாயிருந்து அப்படியே நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது திருப்பதியில் ரவை சல்லா கட்டளை நடந்து வந்தது. ரவை சல்லா என்றால் தாக்கா மஸ்லின் மாதிரி நல்ல வெள்ளை வெள்ளையர் என்றும் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கிற துணி. மேலே போட்டுக்கொண்டால் போட்டு கொண்டிருக்கிறோமா என்றே தெரியாது. உடம்பெல்லாம் தெரியும். நல்ல நைஸாக மெல்லிசாக நெசவு பண்ணியிருந்ததால் உடம்போ தரையோ எதிலே போட்டாலும் நன்றாக படிந்துவிடும். துளி ஈரக்கசிவு உடம்பிலேயோ தரையிலோ இருந்தால் கூட அப்படியே ஒட்டி கொண்டு விடும். இப்படி அதன் டெக்ஸ்சர் இருந்ததால் எதிலே அது கொஞ்சம் பட்டுவிட்டாலும் அந்த அழுக்கு இதிலே ஒட்டி கொண்டு விடும். அதோடு மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளையர் என்று வேறே இருந்ததால் அழுக்கு லவலேசம் இருந்தால் கூட அதை தூக்கி காட்டிவிடும். திருப்பதியில் பெருமாள் சன்னிதானத்தில் கீழே கொஞ்சம் கூட அழுக்கில்லாமல் பரம சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று ரொம்பவும் கவனமாக இருந்தார்கள். அபிஷேகமான இடமென்றால் அபிஷேக வஸ்துக்கள் தரையில் படிந்து அழுக்கு ஆகத்தானே செய்யும். அதோடு தீபத்தின் எண்ணெய் சொட்டுவது முதலானவற்றால் பிசுக்காகி
அர்ச்சகர்கள் அதிலேயே நடக்கிற போது சொத சொத என்றாகி தரை அழுக்காகத்தானே ஆகும். அப்படிப்பட்ட மூலஸ்தான தரையை நன்றாக தேய்த்து தேய்த்து அலம்பிவிட்டு துணிகளை போட்டு போட்டு துடைப்பார்கள். முதலில் அப்படி துடைக்கிற துணிகளே கொஞ்சம் அழுக்காகத்தான் இருக்கும். நம் வீடுகளில் கூட அப்படித்தான். துடைக்கிற துணிவை பழசு சுருணை என்று சொல்வோம். அது அழுக்காகத்தான் இருக்கும். நாம் சுத்தமாக இருக்கும்போது அது மேலே பட்டாலே பிடிக்காது. அப்படி இருக்கும். ஒரே அழுக்காய் உள்ள இடத்தை நல்ல துணியால் துடைத்தால் நல்ல துணியும் அழுக்காகி வீணாகிவிடும் என்பதால் அதற்கென்று ஒரு அழுக்கு துணி வைத்து கொண்டிருப்போம். நாம் காலை வைத்து நடக்கும் தரை போன்றவற்றை இப்படி அழுக்கு துணியால் துடைப்பதோடு நிறுத்தி கொண்டாலும் நாம் உட்காருகிற மனைப்பலகை முதலானவற்றை தேய்த்து அலம்புகிற போது இதை இப்படி கொஞ்சம் அழுக்காயிருக்கும் துணியால் துடைக்காமல் கொஞ்சம் சுத்தமாயுள்ள துணியால் தான் துடைப்போம். சுவாமி விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து துடைப்பதென்றால் நிச்சயமாக சுருணையால் செய்ய மாட்டோம். முதலில் ஓரளவு சுத்த வஸ்திரத்தாலே துடைத்துவிட்டு அப்புறம் நன்றாக காய்ந்த இன்னொரு சுத்த வஸ்திரத்தாலும் துடைப்போம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.